ஹலோ இசையான ராகம் இனிதாக பாடும் இன்ப நிலை காணலாம் இன்ப நிலை காணலாம் இசையான ராகம் இனிதாக பாடும் இன்ப நிலை காணலாம் இன்ப நிலை காணலாம் வரிசையிலே ஏழு சப்தஸ்வரங்களே வரிசையிலே ஏழு சப்தஸ்வரம் ஏழு வரிசையிலே ஏழு சப்தஸ்வரங்கள் அத்துடன் நாவில் அனுதினம் நான் பாட அத்துடன் நாவில் அனுதினம் நான் பாட இசையான ராகம் இனிதாக பாடும் இன்ப நிலை காணலாம் இன்ப நிலை காணலாம் இசையான ராகம் இனிதாக பாடும் இன்ப நிலை காணலாம் இன்ப நிலை காணலாம் சிக்கட்டும் உனது புகழ் பரவட்டும் சிக்கட்டும் உனது புகழ் பரவட்டும் தேவி பராசக்தியே செத்தமிழில் உனது புகழ் பாடிடவே செத்தமிழில் உனது புகழ் பாடிடவே தேவி பராசக்தியே தேவேந்திரன் சபையிலே நாரத வீணா கானத்திலே தேவேந்திரன் சபையிலே நாரத வீணா கானத்திலே உமையவளாடும் ஆட்டத்திலே ஆட்டம் முடியும் நேரத்திலே உமையவளாடும் ஆட்டத்திலே ஆட்டம் முடியும் நேரத்திலே கவிமலைகள் உலகினிலே பொழுதிடவே கவிமலைகள் உலகினிலே பொழுதிடவே கவிமலைகள் உலகினிலே பொழுதிடவே அதனால இசையான ராகம் இனிதாக பாடும் இன்ப நிலை காணலாம் இன்ப நிலை காணலாம் அன்பு சார்ந்த பெரியவர்களே ஆற்றல் விடை தேவை தாய்மார்களே வரும் கால வாலிபர்களே எதிர்கால இளம்சங்கங்களே காலையில் காலை சென்று மாலையில் வீடு திரும்பி இம்மண்ணை பொன்னாக்கக்கூடிய எனதர்மை மாபெரும் விவசாய பணி மக்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும் நாட கலை குடும்பத்தின் சார்பாகவும் முதற்கல் நன்றி இழந்த வணக்கம் வணக்கம் பல வணக்கம். தாயே, இந்த ஐயப்படைய காலநிலையை கிழக்கு முகமாக வந்து வருகின்ற மக்களுக்கெல்லாம் கேட்கின்ற வரத்தை வாரி வழங்கி கொடுக்கிறாயே முத்துமாரி அம்மா கற்பக விநாயகா, உன்னுடைய அருளாளி ஊர் மக்களும் உலக மக்களும் நாட்டு மக்களும் என்னை போன்ற கலைஞர்கள் யாவருமே நலமோடு வாழ வேண்டும் தாயே. ஆகையினாலே ஹலோ தாயே, உலகமெல்லாம் ஆள்பவளே அம்மா உத்தமிய பத்தினியே தாயே, உலகமெல்லாம் ஆள்பவளே உத்தமிய பத்தினியே அம்மா உப்பாத சரணமா அம்மா என் தாயே மரியம்மா உலகமெல்லாம் ஆள்பவளே அம்மா உத்தமி பத்தினியே அம்மா உப்பாய சரணமா அம்மா உத்தமிய மாரியம்மா
நீர்வளம், நிலவளம், செல்வ வளம் பொருந்தியதுதான் தூரி தேசம் என்று சொல்லப்பட்ட அத்தினாபுரி நாடு. அத்தினாபுரி நாட்டிலே பாண்டு மன்னனுக்கும் குந்தமாதேவிக்கும் மாத்திரி தேவிக்கும் அருந்தவத்திலே பிறந்தவர்கள் தான் தர்மராகிய நாடும் எனது தம்பிமார்கள் வீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லப்பட்டார்கள். நாங்கள் ஐவருமே எங்களுடைய தாய் தந்தைகளுக்கு பிறந்து வளர்ந்து என்னுடைய தந்தையார் பாண்டு மகாராஜனுக்கு பிறகு இந்த அஸ்தினாபுரத்தை ஐவருக்கும் மூத்தவனாகிய எனக்கு மணிமகுடம் சூட்டி இந்நாட்டை நாட்டு மக்களையும் சீரும் சிறப்போடும் அரசாட்சி புரிந்து வந்தோம். அப்படி அரசாட்சி புரிந்து வந்த வேளையிலே எங்களுடைய பெரிய தந்தையின் மகன் பாவியானவன் துரியோதனன் வணங்காமடி வேந்தன் வர்ச்சக திரேவம் படைத்தவன் தேவர்களை கண்டாலும் கூட அவன் அமர்ந்திருக்கும் சிம்மாசனத்தை விட்டு எழுந்திருக்க மாட்டான். அப்படிப்பட்டவன் எங்களை எப்படியாவது கொல்ல வேண்டும், கொன்றுவிட்டு இந்த நாட்டை அவனை ஆள வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்திலே நடக்கும் தளத்திலே லட்சங்களை நாட்டினான். குடிக்கும் தண்ணியிலே கொடி நஞ்சு காந்தான். உண்ணுகிற சாதத்திலே ஒரு கோடி நஞ்சு வைத்தான் பாவியானவன். அனைத்து சூழ்ச்சிகளிலிருந்தும் எங்களை எல்லாம் காப்பாற்றி வந்தார் எங்களுடைய ஆபத்து பண்ணவன் மாயக்கண்ணன். அது மட்டுமல்லாமல் அரக்கு திருமாலிலே தங்க வைத்து தீயும் தள்ளமாக கொளுத்தினால் பாவியானவன். அனைத்து சூழ்ச்சிகளிலிருந்தும் மாயக்கண்ணன் காப்பாற்றினார். அப்பொழுது அண்ணவன் நினைத்தான் பாண்டவர்களை கொல்லவே முடியவில்லையே, அவர்களை இந்நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் பள்ளிக்கு மாமன்றம் ஏற்படுத்தி விருந்தொன்று ஏற்பாடு செய்து விருந்திற்கு வருமாறு அழைத்தான். அப்பொழுது எனது தம்பி வீமன் தெரிவித்தான், அண்ணா அவனோ நமக்கு முன்னும் பகையாளி பின்னும் பகையாளி அல்லவா, அவன் அழைக்கும் விருந்திற்கு நாம் செல்லக்கூடாது என்று தெரிவித்தான். நான் கூறினேன், தம்பி வீமா என்ன தெரிவிக்கின்றாய், அவன் யார், நமக்கு பெரியதந்தின் மகன் தானே, அவனும் நமக்கு சகோதரன் தானே, அவன் அழைக்கும் விருந்திற்கு செல்லலாம் தம்பி, எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாது, மனம் திரிந்து விட்டேன் என்று அழைக்கிறான் அல்லவா, புறப்படுங்கள் செல்வோம் என்று எனது தம்பி வீமனை சமாதானம் செய்து அழைத்து சென்றேன். அங்கு சென்றவுடனே விருந்து முடிந்தது. விருந்து முடிந்தவுடன் அந்த பாவியானவன் கூறினான், அண்ணா விருந்து முடிந்தது அல்லவா, வாருங்கள் சற்று நேரம் பொழுதுபோக்கிற்காக பகடை ஆடலாம் என்று தெரிவித்தான். அப்பொழுது நான் கூறினேன், தம்பி பகடை ஆட்டமெல்லாம் வேண்டாம் தம்பி, நாங்கள் நாட்டிற்கு சென்று வருகிறோம் என்று தெரிவித்தேன். ஆனால் அண்ணா உணவு கூறினான், அண்ணா நாம் ஒன்றும் நாடு நகரத்தெல்லாம் வைத்து பகடை ஆடவில்லை, சற்று நேரம் பொழுதுபோக்கிற்காக வெறும் கையோடு பகடை ஆடலாம் என்று தெரிவித்தான். சரி என்று ஏற்றுக்கொண்டு பகட சாலையிலே சென்று அமர்ந்தேன். நான் அப்படி சென்று பகட சாலையில் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த பாவியானவன் கூறினான், அண்ணா நீங்களும் ஒரு நாட்டினுடைய மன்னன், நானும் ஒரு நாட்டினுடைய மன்னன், நாம் இருவருமே பகடை வெறும் கையோடு ஆடினால் ஆட்டம் அவ்வளவு நன்றாக இருக்காது. ஆகையினாலே நீங்கள் உங்களுடைய நாடு நகரத்தெல்லாம் வையுங்கள், நானும் என்னுடைய நாடு நகரத்தை வைக்கிறேன், யார் வெற்றி பெற்றாலும் தோல்வி பெற்றாலும் அவரவர் நாட்டை அவரவரை எடுத்து செல்லலாம் என்று தெரிவித்தான். சரி என்று ஏற்றுக்கொண்டு பகட சாலையிலே சென்று அமர்ந்து முதல் முறையாக என்னுடைய நாடு நகரம் சீமை சிம்மாசனம் அனைத்தையும் வைத்து பகடை ஆடினேன். அப்படி பகடை ஆடும் பொழுது அந்த சகுனின் சூழ்ச்சினாலே முதல் முறையாக தோற்றேன். நான் முதல் முறையாக தோற்றேன். நான் கண்ணா மாயவா கோவிந்தா என்னையா சோதனை, என்றைக்கும் தோற்காதவன் இன்றைக்கு முதல் முறையாக தோற்றுவிட்டேனே என்று அழுது புலமை கொண்டிருந்தேன். இழந்த நாட்டை மீண்டும் பெற வேண்டும் என்பதற்காக இரண்டாவது முறையாக எனது தம்பிமார்கள் எல்லாம் வைத்து பகடை ஆடினேன். ஆனால் மீண்டும் அந்த சகுனியின் சூழ்ச்சினாலே இரண்டாவது முறையாக தோற்றேன். நான் கண்ணா என்னையா சோதனை, எனது அஸ்திரமறைக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு விடுவோம் என்று அழுது புலமை கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்தவன் கூறினான், தர்மனந்தா எதற்காக கலங்கி கொண்டிருக்கிறாய், இழந்ததை மீண்டும் பெற வேண்டும் என்றால் உங்கள் ஐவரின் மனைவி திரௌபதியை பந்தயமாக வைத்து பகடை விளையாடுங்கள் என்று தெரிவித்தான். சரி என்று ஏற்றுக்கொண்டு மூன்றாம் முறையாக திரௌபதியை பந்தயமாக வைத்து பகடை ஆடினேன். பகடை ஆடும் பொழுது மூன்றாம் முறையாக தோற்றேன். நான் கண்ணா மாயவா கோவிந்தா என்னையா சோதனை, என்றைக்கு தோற்காதவன் இன்றைக்கு மூன்று முறையும் தோற்று விட்டேனே, என்னுடைய நாடு வரைத்தலம் இழந்து விட்டனா, எனது தம்பிமார்களை இழந்து விட்டனா, எங்கள் ஐவரை திரௌபதி இழந்து விட்டா என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த துர்ச்சாதனாகப்பட்டவன் எங்கள் ஐவரின் மனைவி திரௌபதி இழுத்து வந்து சபையில நிறுத்தி மானபகம் செய்து கொண்டிருந்தான். மானபகம் துயிலாடை உரித்து மானபகம் செய்து கொண்டிருக்கும் பொழுது எங்கள் மனைவி திரௌபதியை கண்ணனை நினைத்து, கண்ணா என்னுடைய மானம் பறிவையிறே, கண்ணா என்னை காப்பாற்றுங்க கண்ணா கண்ணா என்று கத்தினால் கதறினாள். அப்பொழுது கண்ணனுடைய கிருபையினாலே திரௌபதி துயிலாடை வளர்ந்து கொண்டே சென்றது. அதை இழுக்க முடியாமல் துர்ச்சாதனாகப்பட்டவன் சபையிலே மயங்கி விழுந்தான். அப்பொழுது சபையில் இருந்த பெரியவர்கள் கங்கை மைந்தன், பீஷ்மர், விதுரன், துரோணாச்சாரியார் என்று சொல்லப்பட்டவர்கள் அனைவருமே, டே திரியரா நீ செய்வது அநியாயம், பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய பாகத்தை கொடுத்து விடு என்று தெரிவித்தார்கள். அப்பொழுது அண்ணவன் தெரிவித்தார், பாண்டவர்களுக்கு பாகமா, எந்த பாகம் இருக்கிறது சுவாமி, அவர்கள் தான் என்னுடன் பகடையாடி அனைத்துமே இழந்து விட்டார்கள் என்று தெரிவித்தார்.
அனைத்துமே பகடையாடு இருந்து விட்டார்களே, பாண்டவர்களுக்கு பாகம் கிடையாது என்று தெரிவித்தான். அப்படி பாண்டவர்களுக்கு பாகம் வேண்டும் என்றால் பாண்டவர்கள் ஒரு 12 வருடம் வனவாசம், ஒரு வருடம் இந்த 56 தேசத்திலுமே மறைமுகமாக வாழ்ந்து வந்தால் பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய பாகத்திலே பகுதி பாகம் தருகிறேன் என்று தெரிவித்திருக்கிறான். சரி என்று ஏற்றுக்கொண்டு நானும் எனது தம்பிமார்களை அழைத்துக் கொண்டு வனத்திலே சென்று காய்கறிகளை பறித்து பர்ணகசாலை அமைத்து வாழ்ந்து வருகின்றோம். என்ன செய்வேன், நான் நாடு நகரம் அனைத்துமே இழந்து இப்பொழுது வனத்திலே எனது தம்பிமார்களுடன் காய்கறிகள் சாப்பிட்டு வாழ்ந்து வருகிறேனே. இருந்தாலும் எனது தம்பிமார்கள் எல்லாம் எனக்காக காய்கறிகளை பறிப்பதற்கு அடுத்த வனத்திற்கு சென்றிருக்கிறார்கள். பார்க்கிறேன், தம்பிமார்களை எதிர்பார்க்க வேண்டும். ஹலோ ஹலோ, கொஞ்சம் வால்யூம் வச்சுக்கணும். ஹலோ, அன்பு மலர்களே நம்பியிருங்களே, நாளை நமதே, இந்த நாளும் நமதே. தருமம் உலகிலே இருக்கும் மறையிலே நாளை நமதே, இந்த நாளும் நமதே. தாய் வழி வந்த சொந்தங்கள் எல்லாம் ஓர் வழி வந்த நீ கொடுத்த நாளை நமதே. காய்கனியாவும் வாழ்க்கையில் வந்து காய்கனிகள் வந்து நமக்குள்ள வளர்ந்த நாளை நமதே. நாளை நமதே, இந்த நாளும் நமதே. பாசமென்னும் கோவிலில் ஏற்ற வெள்ளி தீபங்களே, வாழ்க்கை என்னும் ஓர் துணையாக வந்த தெய்வங்களே. பாசமென்னும் கோவிலில் வைத்த ஏற்றும் தீபங்களே, நல்ல வாழ்க்கை அமைவது என்றால் வாழ்க்கை தாருங்களே. நாடு வீடும் உங்களை நம்பி நீங்கள் தானே அண்ணன் தம்பி. நாடு வீடும் உங்களை நம்பி நீங்கள் தானே அண்ணன் தம்பி. எதையுமே தாங்கிடும் இதயம் என்று தோற்காது. நாளை நமதே, நாளும் நமதே. நாளை நமதே, இந்த நாளும் நமதே. வீடு என்னும் கோவிலில் வைத்த வெள்ளி தீபங்களே, வாழ்க்கை என்றும் ஒளிமயமாக வெளிச்சம் பாருங்களே. வீடு என்னும் கோவிலில் வைத்த வெள்ளி தீபங்களே, வாழ்க்கை என்னும் ஒளிமயமாக வெளிச்சம் பாருங்களே. மூன்று தமிழும் ஓரிடம் நின்று பாட வேண்டும் காவிய சிந்து. மூன்று தமிழும் ஓரிடம் நின்று பாட வேண்டும் காவிய சிந்து. அந்த நாள் நினைவுகள் இன்றும் நெஞ்சு மாறாது. அந்த நாள் நினைவுகள் இன்றும் நெஞ்சு மாறாது. நாளை நமதே,
தம்பிமார்கள் எல்லாம் வனத்திற்கு சென்று காய்கறிகளை பறித்து வருகிறேன் அண்ணா என்று தெரிவித்தார்கள். அழைக்கின்றேன், எதிர்பார்க்க வேண்டும் தம்பிமார்களை. சீரான விஜயன் முன்னாள், சீரான விஜயன் முன்னாள் செய்கின்ற தவசுதானை ஆராய்ந்து தமிழிசையில் அர்ஜுன நாடகமாய் பாட சீரான விஜயமன்னன் செய்கின்றதாவது தன்னை ஆராய்ந்து தமிழில் நானும் அரியன் தவதாய் பாட துணை இருந்து அருள் புரிவாய், எங்களுக்கு துணை இருந்து அருள் புரிவாய் என் தும்பிக்கை நாயகனே விநாயகனே. ஆ கூடருந்தருள் புரிவாய் தும்பிக்கை நாயகனே நாயகனே. பாண்டவர்கள் வனவாசம் நாங்கள் அருளையில் வழி நடந்தோம். பாண்டவர்கள் வனவாசம் நாங்கள் அருளையில் வழி நடந்தோம். பாண்டவர்கள் வனவாசம் இப்போ அருளையில் வழி நடந்தோம். பாண்டவர்கள் வனவாசம் இல்ல அருளையில் வழி நடந்தோம். தர்மராஜன் முன்னடக்க எங்கள் தம்பிமார்கள் பின்தொடர. தர்மராஜ முன்னடக்க எங்கள் தம்பிமார்கள் பின்தொடர. திரௌபதியால் கூட வர நாங்கள் தூரவழி தான் தொடர்ந்தோம். தூரமையா தூரமையா நாங்கள் தூரவழி தகடலோ. நம் தனிலே பாவி நச்சுமலை நட்டு வைத்தான். நடக்கின்ற வழிகளிலே பாவி நட்டுமுல்லை நட்டு வைத்தார். கொடுக்கின்றால் நம் தனிலே பாவி புரிய நஞ்சோ தான் தொடர்ந்தான். குடிக்கின்ற ஜனங்களிலே பாவி கொடியலங்கை தகடலார். உண்ணுகிற சாதமதில் பாவி ஒரு கோடி மஞ்சும் வைத்தான். உள்ளுகிற சாதங்களில் பாவி ஒரு கோடி நஞ்சரித்தார். அரங்கத்தில் மாளிகையில் பாவி தங்க வைத்து தீயும் வைத்தான். அரக்கத்திலே மாளிகையில் பாவி அங்க வைத்து தீய வைத்தார். நாடிலந்தோம் நகரிலந்தோம் இப்போ நாலு வகை படையிலந்தோம். நாடிலந்தோ நகரிலந்தோ நாங்கள் நாலு வகை சேனிலந்தோ. வீடு விட்டு காடு வந்தோம் பாவி வேந்தத்திரி யோதிரானார். வீடு விட்டு காடு வந்தோ பாவி வேததுரி யோகிரால். இப்படியாக வனத்திலே வந்து காய்கறிகள் சாப்பிட்டு வாழ்ந்து வருகிறோம். தம்பிமார்கள் எல்லாம் அண்ணனுக்காக காய்கறிகளை பறிப்பதற்கு அடுத்த வனத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அழைக்கின்றேன், தம்பிமார்களை பார்க்க வேண்டும். தம்பி வீமா, ஓடோடி வருவாய் தம்பி. வந்தால் பாரி விவதல வரார் பாரி. வந்தால் பாரி
ஹலோ ஹலோ அன்புள்ள பெரியவர்களுக்கும் அருமை தாய்மார்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால சிங்கங்களுக்கும் காலைகள் காடு சென்று மாலைகள் வீடு திரும்பும் எனதருமை விவசாய பெருங்குடி மக்களுக்கும் உங்கள் அத்தனை பேர்களுக்கும் அஷ்டாபுரி நாட்டை ஆண்டு வந்த தர்மனுடைய தம்பி வீமன் முடிச்சாய்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹலோ என்னுடைய நாடு தூது தேசம் என்னும் அஷ்டாபுர நாடு. அந்த அஷ்டாபுர நாட்டை ஆண்டு வந்த பாண்டு மகராஜனுக்கும் குந்துமா தேவிக்கும் 5 பேர் பஞ்ச பாண்டவர்கள் பிறந்தோம். தருமன், வீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லக்கூடிய 5 பேர் பஞ்ச பாண்டவர்கள் பிறந்து தந்தையருக்கு பிறகு எனது அண்ணன் தருமருக்கு மணிமகுடம் சூட்டி அஷ்டபுரி நாட்டில் நீதியோடு நேர்மையோடு நாட்டை ஆண்டு வந்தோம். அப்படி வாழ்ந்து வந்த தருணத்திலே பெரிதந்தை மகன் திரிகோணன் சூழ்ச்சியால், திரிகோண தாய்மாமன் சகுனியன் சூழ்ச்சியால், கர்ணன் சூழ்ச்சியால் நாடு நகரம் அத்தனையும் இழந்துவிட்டு ஒவ்வொரு வனமாக கடந்து இப்பொழுது 8வது வனம் குருபரிசி வனத்திலே பன்னகசலம் வைத்திருக்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு வனமாக காய்கனிகளை தின்று காயலங்கள் கழித்து வருகின்றோம். இப்பொழுது அண்ணனுக்காக காட்டுக்கு சென்று காய்கனிகளை சேகரித்துக் கொண்டிருக்கிற தருணத்தில் அண்ணனாகிய தருமர் தம்பி வீமா என்று அழைத்தக்கூடிய செவில் கேட்டது. அது சீக்கிரமாக இந்த வனத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள் அத்தனை சேகரித்துக் கொண்டு அண்ணருக்கப்பட்ட பன்னக சாலைக்கு முன்பதாக செல்ல வேண்டும். புறப்படுகிறேன். ஹலோ நாடிழந்து நகரிழந்து நாடேழந்து நகரிழந்து 4 வகை சேனிழந்தோ நகரிழந்து 4 வகை சேனிழந்தோ வீடு விட்டு காடு வந்தோ விடு விட்டு காடு வந்தோம் வேந்த திருகோதிரானா